ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் மொபைல் எப்படி கொண்டு வந்திருக்கான்ட்டு. ஏன்னா அவன் வந்து பிசியில் இந்த கேம் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிராஃபிக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு லைட்டாக ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக மொபைல் வரும். பட் இந்த கேம் ஹிட் ஆகுமான்றது வந்து அந்த டைம் பெரிய கேள்வியாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து விளையாட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரையல் தான். ட்ரையல் வெர்ஷன் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். பாருங்கள், ஃபுல் வெர்ஷன் வாங்கினா 799 ரூபாய். காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம், விளையாடலாம். நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். கேம் விளையாடாது. நம்ம வந்து இதே போவோம், நியூ கேமே போவோம். அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம். கேம் மோட்ஸ் இல்லை ஃபைட்டர் நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு கஸ்டமைசேஷன் நெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு என்கிட்ட கண்ட்ரோலர் இருக்குது காய்ஸ். பட் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா கடக்கடக்கணும்னு ஒன்று சத்தம் வரும். ஏன்னா நான் மொபைலில் விளையாடுறது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டுருக்கேன், தனியாக மைக்கு கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் மொபைல் விளையாடுறது பெஸ்ட்டு. அதாவது 300 காலத்தில் ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க. பட் இந்த கதையெல்லாம் படித்து நம்ம விளையாடுற அளவுக்கு தெம்பு கிடையாது. பட் பிசியில் இது மாதிரி தான் காய்ச்சி வரும் இந்த கேம். நான் தமிழ் கேம் முன்னாடி பார்த்துருக்கேன். Persian soldiers defended. ஓகே, ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ண ஆக்ஷன் இருக்குது ஸ்டோரியை. வா 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 வரே வா பாருங்கள், பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃபைனலி மொபைலுக்கு வந்துருச்சு. அதுவும் போன வருஷம் பிசியில் விளையாடின கேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைலுக்கு வந்துருக்கு. ஜம்ப் பட் நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து கேம் இப்படியே தான் வந்துருக்கு. லைட்டாக வந்து அண்டர் ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. பட் கரெக்டாக அதே மாதிரி தான் வந்திருக்கு. பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் சண்டை பிடிச்சிட்ருக்குங்க. இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஜம்ப் டே சாவலியாமா பாருங்க, இங்கிட்டு ஒருத்தன் இன்னொன்று அடிச்சு காலி பண்ணுறா. தம்பி தெரியல போல் நம்மளை பற்றி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. PS2 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு விளையாடுனது வந்து பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா 2 Thrones செம்மையாக இருக்கும். நான் தான் அந்த கேம் சென்டரில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேம். அதுக்கான இது பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியானாலே கொஞ்சம் கஷ்டமான கேம் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் ஆஃப் டைமு, பட் 2 Thrones சான்ஸ் ஆஃப் டைமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரியர் வித்தின் என்னால் முடிக்கவே முடியல. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அந்த டைம். ஏன்னா அந்த டைம் நான் வந்து 8th தான் படிச்சுட்ருந்தேன். இந்த கேமே எனக்கு புரியல. என்னடா போன இடத்துல வரான் அப்படி இப்படி பயங்கரமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் எங்கள் மாமா வீட்டில் ஒரு வாட்டி கம்ப்யூட்டர் இருந்தது. அந்த கம்ப்யூட்டரில் வந்து அந்த வாரியத்தின் கேம் வந்து முடித்தேன். அது வந்து கிட்டத்தட்ட 20-21 நாள் மேலே உட்காந்து முடித்தேங்க. அந்த கேமெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. வர நம்ம டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே எப்படி வராங்க. ஓ, பாதிரியை கழட்டி போயிட்டாங்களா? அப்புறம் எதுக்குடா இப்போது வாங்க கொட்டை கிளம்புவோம். பட் அந்த பிரின்ஸ் வந்து தான் இந்த கேம் உண்மையிலேயே செம்மையாக இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டோரிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ரீமேக் வந்தால் செம்மையாக இருக்கும். அது கண்டிப்பாக என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, பிசி இருக்குது. என்ன கிராஃபிக் கார்டு தான் இல்லை. அது கிராஃபிக் கார்டு வாங்க கண்டிப்பாக அந்த கேம் வந்து விளையாடுவேன். சரி விடுங்கடா, எங்கால் யார் அவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது தம்பி. அடிங்க கொண்டுட்டாங்க தேவைங்க. இரு நண்பா, மேலே கொண்டு தான் என்ன கொண்டு
ஏதோ ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. மணியா வாங்க வந்தாச்சு. மாதிரி முடிச்சுட்டு போல. கேமு அந்த பெரிய கிராஃபிக்ஸ் எல்லாம் தாங்க மாட்டேங்குது போல என் மொபைல். பட் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, உண்மையிலே அதெல்லாம் பெரிய விஷயம். என்ன பண்ணிருக்காங்க விட்றா, அதுக்கே அதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தாச்சு தம்பி. இப்போ வேணால் புதுசாக இருக்கலாம். இப்படி மேலே போயிட்டு இப்படி மேலே போயிட்டு இப்படி மேலே போயிட்டு இப்படி அசால்ட்டாக வந்து இவங்க அடிச்சு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எரிக்கலாம். ஓடா நல்ல வேலை கீழே ஒரு ஜருகல் வச்சனாலும் ஜெயிக்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா என் நிலமை என்ன ஆயிருக்கும்? எப்படி கதவு லாக் பண்ணுறாங்க? நம்ம கூட என்ன சொல்ல போகிறாங்க? பேரி பண்ணுங்க. இது ஃபினிஷர்லாம் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் கம்பேர் பண்ணி செம்மையாக இருக்கும். ஆளுங்க கொஞ்சம் அதிகமாக ஒன்று எஃப்பிஎஸ் ட்ராப் ஆகுது. பட் இந்த கேம் வந்து முடிச்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விளையாடுறேன். கம்ப்யூட்டர் இருந்து கூட நான் அதில் விளையாடுனது கிடையாது. திஸ் ஜெனரல் மோஸ்ட் அன்ஃபேர் லெட் மீ ஹேண்டில். நான் பார்த்துக்கிறேன். டேக் திஸ் யூ மைட் நீட் இட். எனக்கு இங்கிலீஷு புரியும், பட் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு புரியாது. நாங்கள் போவோம், ஈஸியாக பார்த்துக்கலாம். பாருங்க அந்த சூரியன்லாம் பயங்கரமாக இருக்கு. என்ன பண்ணலாம்? ஓ ஓகே, கத்தி எடுத்து பவர் ஆக்கி அதுவே உடச்சிட்டான்டா. வர்ற மாதிரி கேம் பிளேலேருந்து கட்சின்னு போகும்போது ஒரு சின்ன லேக் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். பட்டு செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. இது யாரு? ஓ பாஸ் ஃபைட்டு. காப்பாத்துங்க. செத்துட்டியாடா? உன்னுடைய வாழ்க்கை முடிய போகுங்க. இங்கே யார் ஃபஸ்ட்டு சாதனம் பார்த்துக்கலாம். இன்டர்வியூ பயங்கரமாக இருக்குது. குதிரைக்காரன் கொள்கிறோம். என்னடா இங்கிட்டு போய் விழுற? மேரி பண்ணி தான் வள 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 ஜரிக்கிட்டு போய் நல்ல வேலை கவுச்சு பண்ணியாச்சு. சரியான இப்போ ஒன்னாங்க ஒன் ஃபைட்டு. அப்படி பெரிய காடா படுறதில்ல, குதிரையில் வராங்க. கரெக்டாக இது வந்து இது பண்ண மாட்டிங்கன்னா எனக்கு இந்த பேரி பண்ணுற பட்டன் வந்து இன்னும் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. அதனால நம்ம அங்கே கொடுத்துருக்கானு கொண்டு மொழியே செத்துட்டான்டா செத்துட்டான். சூழல் வாரா நம்ம சூழலுக்கு எடுத்தான். அவனுக்கு அடிச்சாச்சு. இதுதான்டா உன் பொருள் எடுத்து உன்னையே போடுறது. மரணம் உன்னை கண்டிப்பாக தேடி வரும். அவ்வளோதானா?
கட் சீன்லாம் கொஞ்சம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. The mighty Simurgh, protector of Persia, has long left. But should our enemies try to ஏதோ take கட் சீனில் advantage of the இந்த சிட்டிக்கு situation, they நம்ம will போயிட்டு soon அங்கே find போயிட்டு that the பயங்கரமாக இது kingdom's பண்ணணும், bravest warriors எக்ஸ்ப்ளோர்லாம் will பண்ணலாம். be பட் there இந்த ஃப்ரீ ட்ரையல் எவ்வளோ undoing வரானுன்னு தெரியலையே. ஓகே, முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சேன் கரெக்டாக வந்து அந்த எண்டிங் வந்து முடிச்சிருப்பானுங்கன்ட்டு. உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. யாருக்கிட்டே அது 800 இருந்தால் இந்த கேம் வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒர்த்து தான். இது நல்ல கேம் தான். அதுவும் இல்லாமல் வந்து கேம் அவார்ட்ஸில் கேமெல்லாம் வின் பண்ணியிருக்கு இந்த கேமு. ஸோ நல்ல கேம். நான் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால முடியாது. ஃபினான்ஷியலி நான் கொஞ்சம் இதாக இருக்கேன். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா